செப்டம்பர் 2024. பொதுவாக ஆகஸ்ட் ஒரு பரபரப்பான நாட்கள் முடிந்த பிறகு செப்டம்பர் ஒரு ரிலாக்ஸான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் காற்றுடன் கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அப்பப்போ இருக்கக்கூடிய காற்று, மழை பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய நேரம், மித வெயிலில் குடைமழை திளைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலநிலை இருக்கக்கூடிய இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். இது ஒரு ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சீசன், ஆஃப் சீசனில் இருக்கக்கூடிய மற்றொரு மாதம். கிளைமேட் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அற்புதமான ஒரு காற்று, தென்றலோடு கூடிய சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமான காற்றாகவும் இருக்கும். கொடைக்கானல் ஏரியில் இருக்கோம்ப்பா நம்ம. இந்த காற்றின் காரணமாக அலை கடல் போல நிரம்பி வழியும் இந்த கொடைக்கானல் ஏரி. அலைகள் மிகுந்து நம்ம போட்டிங்கில் போகிறப்ப கூட நம்மளை ஒரு பகுதிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காற்று இருக்கும். உடலை வியர்வை படாமல் இனிமையாக வைத்திருக்கக்கூடிய மித வெயில் காலமாகவும் இருக்குது. இந்த காலங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலங்களாக இருக்கும் கொடைக்கானல் மலையை பொறுத்தளவுக்கு. அந்த சிச்சுவேஷன் தான் இது. பொதுவாகவே செப்டம்பர் மாதங்களில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக இருக்கும். மைசூர், பெங்களூர், கேரளா போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் கூட சிறப்பாக இங்கே அதிகப்படியான கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வயநாடு சம்பவத்துக்கு பிறகு அந்த கேரளா டூரிஸ்ட் இங்கே சுத்தமாக இல்லை. ஸோ இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவிலான மக்களோட இந்த மாதம் இருக்க போகுது. இந்த காற்றோட பீச்சு நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பூக்கள், விதவிதமான பூக்கள் பூக்கக்கூடிய நாட்கள். இந்த ஆண்டு மற்ற நாடு, அண்டை நாடான ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வைல்டு செரி பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு கேலா மரங்கள் பூத்து எதிர்கரையில் பார்த்தா கூட நமக்கு தெரியும். அந்த வெள்ளை வெள்ளை குச்சியாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ரப்பர் மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் முழுமையாக தன்னோட இலைகளை உதிர்த்து முற்றிலுமாக பூக்களை மட்டுமே தாங்கி நிற்கக்கூடிய அந்த ரப்பர் மரங்கள் கொடை மலை முழுவதுமே பிறவி கிடக்கும். பசுமையை பார்த்து பூத்த கண்களுக்கு மாற்றாக ஒரு பிங்க் வண்ண பூக்களை அள்ளி தெளித்து மலையெங்குமே ஒரு பிங்க் சிட்டியாக மாற்றக்கூடிய அந்த வைல்டு செரி பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் செப்டம்பர். ஸோ ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் ஆங்கிலேயர்கள் வைக்கப்பட்ட இந்த வகை ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஆர்னமெண்டல் ட்ரீஸ், அழகு மரங்கள் ஒரு 5 மாதங்களுக்கு கொடை மலையையே பசுமையிலேயே வண்ணத்தை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த ஒரு சிறப்பான செப்டம்பரோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம் நம்ம. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பொறுத்தளவுக்கு ஒரு பட்ஜெட் டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கு உள்ள தங்கு மறைகளோட வாடகை கட்டணங்கள் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த செகண்ட் சீசனை என்ஜாய் பண்ண வரவங்களுக்கு அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைந்த செலவில் நிறைந்த சுற்றுலா அப்படின்ற மாதிரி அந்த வகையிலே இருக்கும். போக்குவரத்து நெருக்கடியை பொறுத்தளவுக்கு க்ரௌடு இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப இயல்பாக நம்ம எங்கே செல்ல விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம இயல்பாக திரும்பி வர்ற மாதிரி
போக்குவரத்து இடையூறு இல்லாத ஒரு அற்புதமான தருணமாகவும் இருக்க போகுது இந்த மாதம். இந்த பிங்க் வண்ண மரச்செடி, இந்த மரங்கள் அங்கங்கே இருந்தாலும் இப்போ நம்ம எதிரே இருக்கக்கூடியது கூட அந்த ரப்பர் மரங்களில் ஒன்று. இந்த காய்ந்த போன கிளைகளில் பூத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வண்ண மலர்கள் இப்போதான் ஆரம்பிக்குது இந்த சீசன். இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்களில் முற்றிலுமாக இது மலை முழுவதுமே ஆங்காங்கே பூத்து குலுங்கும். அந்த காட்சி தான் இது. மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறது இல்லையா? இது போன்ற இயற்கை காட்சிகள் நிறைந்து விளங்கும். நல்ல சன்லைட்டோட கொடையை அனுபவிக்க வரக்கூடிய சுற்றுலா சொந்தங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் நண்பர்களே. படகு சவாரி செய்து மகிழலாம், குதிரை சவாரி செய்யலாம், சைக்கிள் சவாரி செய்யலாம். மற்ற வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று கண்டு ரசித்து இயற்கையோடு இலைப்பாரி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைத்து புத்துணர்வோடு கொடைமலையிலிருந்து நம்மளுடைய அன்றாட பணிகளுக்கு திரும்பலாம். வருக வருக என வரவேற்கிறோம். கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு அப்பாஸ். நன்றி, வணக்கம்.